நெல்லையில் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். கலெக்டரையோ எஸ்பியோ அவங்க வெறும் அம்பு. மந்திரிகளுக்கு முதுகெலும்பு இல்லையே, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்கள் எல்லாருக்கும் எப்படி முதுகெலும்பு வந்துரும்? ராத்திரியே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி அனுப்ப சொல்லி இருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்னு கலெக்டர் அறிவிச்சிட்டார் சாயங்காலம் 6:30 மணிக்கு. நான் என் பிஏ மின்னல் முகமது அலி மூலம் கலெக்டர் பேச சொன்னேன். டெத் பிளானியை கொண்டு வந்து கேஸ் நடத்தி கூண்ட நிப்பாட்டி போடுவேன் கலெக்டர். ராத்திரில 6 மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது. ரூல்ஸ் படி 6 மணிக்கு மேல பண்ணக்கூடாது. அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணா ஊரோட திரண்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண விட மாட்டோம். இதுக்கு மத்தியில் சசி பெருமாள் மகன் விவேக் கிட்ட 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்க நான் பேசிட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துல பேசிட்டு அவர் எல்லையில அவரை வழிகாட்டி கூட்டிட்டு போக சொல்லி எங்க மாவட்ட செயலாளர் தில்லை செல்வத்துக்கிட்டையும் வக்கீல் வெற்றிவேல் கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சிட்டாங்க. அவங்க நேரா போனாங்க. சசி பெருமாள் மகன் விவேக்கும் தம்பியும் சசி பெருமாள் 35 நாள் 40 நாள் உண்ணாவிரதம் இருந்தப்ப அவரை போய் நான் மன்றாடி கேட்டேன், உண்ணாவிரதம் நிறுத்த சொல்லி எழுதி கொடுத்தேன். அப்ப பேச மாட்டார் அவரு. உங்களுடைய உண்மையான உணர்வை நான் மதிக்கிறேன், உங்க கோரிக்கையை பரிசீலிக்கிறேன் எழுதி காமிச்சார். அந்த தாள் வச்சிருக்கிறேன். மாணவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து பதில்லா நாடு தொடர் ஓட்டு ஓடி வந்தாங்க. நானும் சசி பெருமாள் தான் காந்தி சிலை கிட்ட கொற்ற மழையிலிருந்து அவங்களை வரவேற்று அவங்களுக்கு எல்லா உதவி செஞ்சு நிறைவு செய்து கொடுத்தோம். டெல்லி உறைபனி குளிர்ல 35 நாள் உண்ணாவிரதம் இருந்தார் சசி பெருமாள். 16 வயசுல அவர் போராடி காமராஜரால் அருந்தொண்டர் என்ற பட்டம் பெற்றவர். 16 வயசுல வந்து போராடி இருக்கிறார். இந்த தமிழகம் பாழாகி கிடக்கிறது. சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்கு மது ஊட்டப்படுகிறது. பெண்கள் பாதுகாப்பற்ற நிலைமை. பெண்களே குடிக்கிறார்கள் சில இடங்களில். நாசமாகி விட்டது தமிழ்நாடு. இதற்கு முழுக்க காரணம் கலைஞர் கருணாநிதியும் ஜெயலலிதாவும். 2 பேரும் எம்ஜிஆர், கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா 3 பேரும் குற்றவாளிகள். நான் எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக பேசல. தமிழ்நாடு நாசமாய் கிடக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் 5% குடிக்கிறான், 95% குடிக்கல. அந்த 95% காப்பாற்றணும். இளைஞர்கள்ல எல்லாரும் குடிக்கல. பெண்கள்ல 1% கூட இருக்காது. ஆனா ஒரு பெண் குடிச்சிட்டு ரோட்ல வரும்போது பெண் இனத்துக்கு அவமானம். கண்ணகி பிறந்த நாடா இது? காரைக்கால் அம்மையார் பிறந்த நாடா இது? அதனால கன்னியாகுமரி மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை பந்த் அறிவிச்சிருக்கிறாங்க. நான் திருமாவளவனிடமும் ஜவஹர்லாவிடமும் பேசுறேன். 4ஆம் தேதி தமிழ்நாடு பூரா பந்த் நடத்தணும். 2 பேர் ஒப்புக்கிட்டாங்க. ஆகையினால் நான் ஒரு கூட்டறிக்கை விட்டிருக்கிறேன். நானும் திருமாவளவன் அவர்களும் ஜவஹர்லா அவர்களும் ஒரு கூட்டறிக்கை விட்டிருக்கிறோம். ஏற்கனவே அப்துல் கலாம் மறைவுக்கு தமிழகத்தில் பெட்டிக்கடை முதல் பெரிய மளிகை கடை வரை அவங்களா கடையை மூடினாங்க. இப்படி ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாடு சரித்திரத்தில் நடந்தது கிடையாது. 5 நாளைக்குள்ள திரும்பவும் கடையடைப்புனா வியாபாரிகளுக்கு பெரிய நஷ்டம். ஆனால் தெலுங்கானாவில் வருஷ கணக்கில் கடை அடைச்சான். இந்தியாவில் பல மாகாணங்கள்ல 15 நாள் தொடர்ந்து கடை அடைக்கிறான். ஆகவே நாங்கள் மன்றாடி கேட்கிறோம், தமிழக வியாபார பெருமக்களை, பொதுமக்களை, வணிக நிறுவனங்களை அண்ணன் வெள்ளையன் ஆதரிப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். சிபிஎம் சிபிஐ ஆதரிப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆளுங்கட்சி தவிர்த்த அனைவரையும் வேண்டுகிறேன். எப்படி அப்துல் கலாமுக்கு யாரும் சொல்லாம அவங்க போர்டு வச்சாங்களோ, இந்த போர்டு வைக்கிறவங்க 20 போட்டோ கீழே போட்டுட்டு போர்டு வைப்பான். வைகோக்கு ஒரு போர்டு, இவருக்கு ஒரு போர்டுனா இவன் படம் 20 படம் இருக்கு. ஆனால் நான் என்னவே ஏன் சொல்றேன்னு அடுத்த கட்சியை சொல்லக்கூடாது. ஆனா அப்துல் கலாம் மறைவுக்கு பொதுமக்கள் பல்லாவரம், பொதுமக்கள் அம்பத்தூர் இப்படித்தான் தமிழ்நாட்டில் போர்டு வச்சாங்க. தமிழ்நாடு கெட்டு போய்விடவில்லை.